சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருது. இதற்கப்புறம் இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம் தரப்பில் எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் செய்தியாளர் ராமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். என்ன நடக்குது? ரெண்டு தரப்புலையுமே ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்களோட கூட்டம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம் அவர் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதிமுகவில் இப்ப நடக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய 26க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருடன் ஒரு விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் குறிப்பாக தாவேக அரசு பெரும்பான்மை நிறுவுவதற்காக எதிராக வாக்களிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். ஆனால் ஆதரவாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் ஆதரவாக வாக்களித்தனர்கள். அவர்கள் ஆதரவாக வாக்களித்த 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்புகளை கட்சியிலிருந்து நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். தற்பொழுது அடுத்த கட்டமாக அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனையில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படலாம். இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டால் அந்த முடிவை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து தற்பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர்கள் தற்பொழுது கூட்டாக சென்னையில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். தற்போது வரை சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர் அலுவலகத்தில் அவர்களுக்கு வரவில்லை. இங்கு இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது அவர்கள் ஆலோசனை தனியாக நடத்தி வருகின்றனர். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விரிவான முடிவெடுத்து வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முடிவை எதிர்கொள்ளும் வகையில் இவர்கள் விரிவான செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உடனடியாக அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், கூட்டி கட்சி தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் கிட்டத்தட்ட மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் 5இல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்தை பெறக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுவார்கள். ஆகையால் 5இல் 1 பங்கு கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. அவர்கள் தரப்பில் உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்று கூட முன்னாள் அமைச்சர் திரு சி. விஜயபாஸ்கர் பேசுகையில் 5இல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. ஆகையால் விரைவில் கூட்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு எதிர் நடவடிக்கை எவ்வாறு எடுக்கலாம் என்பது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை திரு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் தரப்பிலிருந்து வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.